ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான உளுந்தங்களி தான் பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவர் வரை சாப்பிடக்கூடியது உளுந்தங்களி. அதுவும் முக்கியமாக பெண்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. ஸோ வீக்லி 2 times கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ ஹெல்த்தி இதில் இருக்குது. ஸோ எப்படி செய்யலான்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா 200 கிராம் உளுந்தம்பருப்பு கடாய் நல்லா சூடானோன்னா கூட சேர்த்துட்டு இப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிகமாக கருகிடக்கூடாது. ஸோ மெதுவாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது கரெக்டாக இந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துடலாம் ஒரு பவுலில். ஸோ இப்போ அதே கடாயில் கரெக்டாக ஒரு கையளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கை விடாமல் அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஸோ இது போதும். இந்த பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பவுல் கூட இதுவும் சேர்த்துட்டு நல்லா ஆறட்டும். ஸோ ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ ஒரு பவுலில் வச்சுட்டு அந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது ஒரு 5 minutes அப்படியே கொஞ்சமாக ஆறட்டும். இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கும் பாருங்கள், திரும்ப அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துட்ருக்கேன். இப்போ ஸோ நல்லா ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ பவுடர் பண்ணிவிட்டு அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக போயிடக்கூடாது. ஸோ கரெக்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த கெட்டி பதத்துக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கரெக்டாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் கடாயில் வச்சுருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் குட்டி குட்டியாக அந்த பவுடர்லாம் இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு பார்க்கும் போதே தெரியும் இல்லையா, ஸோ நம்ம நல்லா அது வரைக்கும் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு தெரியும் நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே அந்த கெட்டி பதத்துக்கு வரும். ஸோ நமக்கு தெரியும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ஹாலிடேஸ் தான். ஸோ இந்த மாதிரி மார்னிங் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி ரெசிபி கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. ஸோ வீக்லி குழந்தைங்களுக்கு 2 times கொடுங்க. ஸோ ரொம்ப குழந்தைங்கள்லாம் வெயிட்லாம் கம்மியாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. அப்புறம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா கைவிடாமல் தான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கை வலிக்கும் தான். நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும் ஸோ அந்த கெட்டி பதத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ரொம்ப கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ எப்படி நல்ல கெட்டி பதத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மார்னிங் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இதான். ஸோ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இது கூட நெய் சேர்த்துக்கலாம். கூடவே லைட்டாக சுகர் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு உளுந்தங்களி ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெய் சேர்த்துட்டு கூடவே சுகர் சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.